வணக்கம். லைட் சென்னை ரியல் எஸ்டேட் செக்ஷனில் நாம் இப்ப பார்க்க போவது சென்னையின் புதிய மைய பகுதியான தாம்பரம் சேலையூரில் அமைந்துள்ள சஞ்சய் ஹோம்ஸ் ஓர் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. வாங்க சஞ்சய் ஹோம்ஸ் பில்டர்ஸ் திரு வாஞ்சியப்பன் அவர்களிடம் பேசலாம். சார், உங்கள் சஞ்சய் ஹோம்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2010ல இந்த சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனல் 1996ல் வந்து ஆக்சுவலாக இந்த கேரியர் ஆரம்பித்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த பிசினஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்க டீம் ஆஃப் என்ஜினியர்ஸோட நாங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து மெயினா வந்து முன்னாடி என்எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சோம். நிறைய பில்டிங் வந்து சிட்டிக்குள்ள ப்ரமோட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சய் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அதுலயும் வந்து நிறைய பிளாட்ஸ் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல எக்ஸ்பாண்ட் ஆகிறது அப்படிங்கிறதுனால, சரி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போகணும் அப்படிங்கிறதுனால இந்த சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து 2010ல வந்து இன்கார்பரேட் பண்ணோம். 2010ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 2023 முடிஞ்சு 23 ரன் ஆயிட்டு இருக்கு, 24 ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து 14 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல வந்து நிறைய பிளாட்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சஞ்சய் ஹோம்ஸின் பிளானிங் அண்ட் டெலிவரி பற்றி கூற முடியுங்களா? நாங்க டெலிவரி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் லேண்டை வந்து நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே, அதுக்கப்புறம் வந்து எங்க டீம் ஆஃப் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்ஸ், எம்இபி கன்சல்டன்ட், மற்ற கன்சல்டன்ட் எல்லாத்தையும் பிளானிங் முடிஞ்சதுக்கு பின்னாடி, பிரிலிமினரி பிளானிங் முடிஞ்சதுக்கு பின்னாடி கன்சல்ட் பண்றோம். கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டியூரேஷன்ல வந்து ப்ராஜெக்டை வந்து சிஎம்டி அப்ரூவல் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த டியூரேஷன்ல ப்ராஜெக்டை முடிக்க முடியுமா அப்படிங்கறது வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எங்க டீம் ஆஃப் என்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவை நாங்க எடுக்கிறோம். இந்த முடிவை எடுத்துட்டு நாங்க எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ணி, அப்பவே நீங்க எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் பிளானிங் முடிச்சிடறோம். ப்ராப்பர் பிளானிங் முடிச்சுட்டு தென் வந்து நாங்க ஆரம்பிக்கிற பீரியட்ல இருந்து எந்த முடிகிற பீரியட் வரைக்கும் கரெக்டா கால்குலேட் பண்ணி, ஒவ்வொரு நாள் கால்குலேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து ஹெவி ரெயின் அந்த மாதிரி ஹர்டல்ஸ் இருந்தா மட்டும் லிட்டில் பிட் ஆஃப் 1 or 2 months டிலே ஆகும். ஆர் அதர்வைஸ் டோட்டலா வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் நாங்க ஸ்டிக் ஆன் பண்றோம். இந்த டைமிங்ஸ் ஸ்டிக் ஆன் பண்றோம். டைமிங் ப்ராப்பர் டைமிங்ல வந்து நாங்க டெலிவரி கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய சவால்கள் இருக்குங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளாட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இப்போ எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க சொல்லுவோம் வந்து இது வந்து பெருமையா சொல்ற காரியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்க கிராஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுப்போம். ஒவ்வொரு மெட்டீரியலையும் நாங்களே பர்சனலா சூஸ் பண்ணி பார்த்து வாங்கித்தான் நாங்க இதை பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் எங்க டீம் ஆஃப் என்ஜினியர்ஸினுடைய செக் பாயிண்ட்ஸ் இல்லாம அது ப்ரொசீட் ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற பில்டர்ஸ் கூட நீங்க ஃபைனல் ப்ராடக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யூ கெட் டு நோ த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அஸ் வெல் அஸ் இப்ப அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல பாக்குறதுக்கும் நம்ம இடத்துல பாக்குறதுக்கும் ஆப்வியஸா நீங்க வந்து டிஃபரன்ஸ், ஒரு லேமனா டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்குறோம். நீங்க பினிஷ்டு ப்ராடக்ட் பாருங்க, அஸ் வெல் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறது பாருங்க, மற்ற இடத்துலயும் பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம்னு சொல்லி தெரியும். இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய சவால். இன்னைக்கு குவாலிட்டி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கித்தான் அந்த லேண்டை வந்து எங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி, எங்க சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுதான் நாங்க பண்றோம். நாங்க ஜாயின் வெஞ்சரோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்லயும் நாங்க எந்த இடத்துலயும் ப்ராஜெக்ட் பண்றது இல்லை. அப்படி பண்ணும் பொழுது அந்த லீகலா கரெக்டான பாத்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து கண்டுபிடிச்சு வாங்கி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியே கஸ்டமருக்கு வந்து யூடிஎஸ் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு. இன்னொன்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதுக்கு தெரியல.
அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன சொல்றோம், ஒரு கம்ப்ளீட்டட் பிளாட் எங்களது வந்து பாருங்க, as well as ரன்னிங் ப்ராஜெக்ட பாருங்க, மத்த இடத்துல யார் யாரு அந்த நியர்பை பண்ணிட்டு இருக்காங்க, எங்க லொக்காலிட்டியில பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களையும் நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் எங்களுடைய குவாலிட்டி புரியும். அதை நாங்களே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான அபிப்பிராயம்னு நான் சொல்லுவேன்.